ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு நான் வாழைப்பழ ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன்றதை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எவ்வளோ பழம் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தண்ணீரை நல்லா மசித்து தோல் பழத்தோடு சேர்த்து மசித்து ஊற வச்சுருங்க. ஒரு 4 நாள் கழித்து பார்த்தோன்னா ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வரும், கெட்ட ஸ்மெல்லு. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை செடிகள் இருக்கோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண தண்ணி எடுத்து ஒரு கப் அளவு செடிகளோட வேர்களுக்கு கொடுங்க. ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை, எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம். எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் இந்த ஃபெர்டிலைசரை. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக வளரும், நிறையா பூக்கள் பூக்கும். மசிச்ச பழத்தையோ தோலையோ ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கொடுக்கலாம். நான் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுக்குமே இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்தேன். இந்த மாதிரி கார்டன் சம்மந்தமான டிப்ஸுகளுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.